கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை யோசுவா 21 அதிகாரம் 45 கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறிப்போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட்டு நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். இங்கே சொல்லப்பட்ட சூழ்நிலை எப்போ அப்படின்னா, அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எகிப்துல அடிமைத்தனத்துல இருக்கும்போது தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன்னு சொல்லி அங்கே பல அடையாளங்கள் அற்புதங்களுக்கு பிறகு அங்கே மோசே வழி நடத்தி வருகிறார். அங்கே மோசேயின் மரணத்திற்கு பிறகு யோசுவா அந்த ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்து அந்த கானான் தேசத்தை அற்புதமாய் அவர்கள் சுதந்தரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ எவ்வளோ தூரம், எத்தனையோ தடைகள், எத்தனையோ அவங்க வழியில என்னெல்லாமோ வந்தாலும் அவர் சொன்ன வாக்குத்தத்தம் அங்கே அப்படியே நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு கூட உங்க வாழ்க்கையிலையும் தேவன் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். வேதத்தில் உள்ள அனைத்து வாக்குத்தத்தங்களும் இன்றைக்கு நமக்கு உரிமையானவைகள். அப்போ அந்த வாக்குத்தத்தங்கள், நீங்க நம்பி இருக்கிற அந்த வாக்குத்தத்தங்கள் ஒன்று கூட தவறி போகாது என்று சொல்லி தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிறார். இதே வார்த்தையை தான் 1 ராஜாக்கள் 8 அதிகாரம் 56 பார்க்கிறோம். தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. இங்கே சாலமோன் ராஜா இதை சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போ மோசேயின் மூலமாய் சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களும் ஒன்று கூட தவறி போகல. அங்கே இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை தேவன் கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கும் நமக்கும் இதே இளைப்பாறுதலைத்தான் தேவன் தர விரும்புகிறார். ஒரு ரெஸ்ட்ல இருக்கணும். என் பிள்ளைங்க என் வாக்குத்தத்தத்தின் மேல நம்பிக்கையாயிருந்து இளைப்பாறுதல்ல இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதனாலதான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்குகிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப அவர் எப்படி இளைப்பாறுதல் தர முடியும்னா, அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இன்றைக்கு கிறிஸ்துவின் மூலமாய் இன்றைக்கு நமக்கு உரிமையா இருக்கிறபடியினால இந்த வாக்குத்தத்தம் எனக்கு சொல்லப்பட்டிருக்கு, அதனால எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தின் மேல நம்ம நம்பிக்கை வைத்து அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம சூழ்நிலையை பார்க்காம, நமக்கு எதிராக இருக்கிற எந்த ரிப்போர்ட்ஸையும் பார்க்காம, இதுதான் சொல்லுது, இதுதான் என் வாழ்க்கையில நடக்கும்னு சொல்லி அந்த ரெஸ்ட்டுக்குள்ள நம்ம எப்ப வர்றோமோ அப்போ அந்த வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதல்களை நீங்க பார்க்க தொடங்குவீங்க. அதனாலதான் என்னாகமம் 23:19 கூட பார்க்கிறோம், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் ஒன்னு சொல்லிட்டு ஒன்னு செய்கிற தேவன் அல்ல. அவரால் பொய் சொல்லவே முடியாது, அவரால் மனம் மாறவும் முடியாது. அவர் சொல்லிட்டார்னா அதை செஞ்சு முடிச்சிட்டார்னு அர்த்தம். நீங்க எந்தெந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இதெல்லாம் எனக்குரியதுன்னு சொல்லி நீங்க உரிமை பாராட்டி நீங்க விசுவாசித்து கொண்டிருக்கிறீங்களோ அத்தனை வாக்குத்தத்தங்களும் உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதனாலதான் எபிரேயர் 10:23 பார்க்கிறோம், அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. அப்போ இந்த காரியம் சொல்லுகிறத நம்ம பார்த்தோம்னா, நம்முடைய நம்பிக்கையை என்ன செய்யணுமா, அறிக்கை இடுகிறதுல அசைவே இருக்கக்கூடாது, உறுதியா இருக்கணும். எனக்கு தேவன் இந்த வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் அவரை நம்பியிருக்கிறேன், ஏன்னா அவர் உண்மையுள்ளவர், அவர் சொன்னதை செய்து முடிக்க வல்லமையுள்ளவர் அப்படின்னு சொல்லி நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறத பார்க்கிறோம். மேலும் 2 கொரிந்தியர் 1:20 பார்க்கிறோம், for all of God's promises find their yes of fulfillment in him, and as his yes and our amen ascend to God, we bring him glory. அப்போ இந்த வார்த்தை என்ன சொல்லுது? for all of God's promises, வேதத்துல சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் அது நிறைவேறி இருக்கிறது. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க பழைய ஏற்பாட்டுல வியாதியை விலக்குவேன்னு சொல்றாரு, புதிய ஏற்பாட்டுல அங்கே கிறிஸ்து அந்த வியாதியை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அந்த வியாதி மக்களை தொடக்கூடாதபடி
அத்தனை வியாதிகளையும் நோய்களையும் பலவீனங்களையும் அவர் சுமந்து தீர்த்தார்னு சொல்லி நம்ம மத்தேயில பார்க்கிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அப்போ அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலாய் அங்கே கிறிஸ்து இருக்கிறார். அப்ப இன்றைக்கு நமக்கு ஏதோ ஒரு சிம்டம் வருது, ஏதோ ஒரு பலவீனம் வருதுன்னா நம்ம எந்த வாக்குத்தத்தத்துல நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கணும்? அவர் சுமந்துட்டாரே, நான் சுகமாயிட்டேனே அப்படின்னு சொல்லி அவர் செய்து முடித்ததின் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும்போது, விசுவாசத்தை வைக்கும்போது உங்க சரீரத்துல சுகத்தை பார்ப்பீங்க. அவர் என்னுடைய தரித்திரத்தை சுமந்துட்டாரே, நான் எப்படி தரித்திரத்துல இருக்க முடியும்னு நீங்க விசுவாசிக்கும் போது, நான் ஐஸ்வர்யவான ஆகும்படிதானே அவர் தரித்திரரானாரு. அப்ப கிறிஸ்துவின் மூலம் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்கிறதே, அப்ப எனக்கு நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொல்லி நீங்க விசுவாசிக்க தொடங்கும் போது அந்த வாக்குத்தத்தங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறுகிறதை காண்பீர்கள். அப்போ அங்க நம்ம பார்க்கிறோம் as his yes and our amen. அப்போ நம்ம அங்க ஏமன் சொல்லும் போது அங்க என்ன நடக்குன்னா, நம்ம அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்ம என்ன செய்யறோம்? அஃபர்ம் பண்றோம். அவர் அது உறுதியா அதை அவர் கேரண்டியா நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்ம ஒரு கேரண்டினா நம்ம என்ன சொல்றோம்? ஒரு பொருளுக்கு ஒரு கேரண்டி கொடுக்குறாங்கன்னா, இது கண்டிப்பா அந்த பொருள் எப்படி இருக்கும்? உத்தரவாதம் தர, இதுல ஒரு சேதமும் இருக்காது அப்படின்னு சொல்லி அங்க நமக்கு கேரண்டி கொடுக்குறாங்க. அப்போ அதே போலதான் இன்றைக்கு வாக்குத்தத்தங்களுக்கு அவர் கேரண்டி கொடுத்துட்டாரு. அப்போ நம்ம ஆமேன் அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய ட்ரஸ்ட்டை அது என்ன செய்யுது? அங்க வெளிப்படுத்துது. அதன் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதாம். அப்போ இது ஒவ்வொரு நாளும் நம்முடைய அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு நம்ம ஆமேன்னு சொல்லிட்டே இருக்க அந்த வாக்குத்தத்தங்கள் நிமித்தம் அவர் மேல நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கையினால நம்ம அவரை மேக்னிஃபை பண்றோம். வாக்குத்தத்தங்கள் தாராளமாய் நம்ம வாழ்க்கையில நிறைவேற தொடங்கும். அதனாலதான் ஆபிரகாம் கூட பார்க்கிறோம், 12வது அதிகாரத்துல ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், இப்படிலாம் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்லாம் சொல்றாரு. உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்றாரு. 21ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுடைய 100வது வயதுல அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுது. அதாவது இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். அதாவது சரீரம் செத்துப்போன நிலைமையில, சாராளுடைய கர்ப்பம் செத்துப்போன நிலைமையில அவருடைய வாக்குத்தத்தம் அங்கே நிறைவேறுமானால் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நிறைவேறுவது அது 100% நிச்சயம். அன்றைக்கு அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலின் மூலம் ஈசாக்கை நகைப்பை கொடுத்திருப்பாரானால் இன்றைக்கும் உங்க வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றி உங்களையும் அவர் நகைக்க பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். அப்பா, உங்களுக்கு எல்லா பவரும் இருக்குப்பா. ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என்னென்ன வாக்குத்தத்தங்களை குறித்து அவங்க விசுவாசித்து காத்து கொண்டிருக்கிறாங்களோ அத்தனை மேலையும் இன்றைக்கு உடைய வல்லமை நீர் வெளிப்படுத்தி ஆண்டவரே அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி அவர்களை நகைக்க பண்ணுகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.